ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டயலாக் அதை நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போனால் கரெக்டாக இருக்கும். அந்த கலகலப்பு படத்தில் சந்தானம் ஒரு டைலாக் சொல்லுவார். அதாவது இதாண்டா நம்மக்கிட்ட பிரச்சனையே, சிக்கினா மொத்தமாக சிக்குவான், இல்லை ஒருத்தவங்களும் சிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி. நமக்கு அதே மாதிரி தான். வந்தால் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாதமே எக்ஸாம், இல்லை அப்படின்னா 6 மாதம் நோ எக்ஸாம் அப்படின்ற மாதிரி. இப்போது ஆரம்பித்தோம் அப்படின்னா ஜனவரிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. செப்டம்பரில் தான் குரூப் 1 எக்ஸாம். அதே மாதிரி அக்டோபரில் குரூப் 2 எக்ஸாம். ஸோ குரூப் 1 பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர் பார்த்தீங்கன்னா குரூப் 2, டிசம்பர் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம். ஸோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3 எக்ஸாம் தான் நம்ம பெருவாரியாக சொல்லும். ஓகேவா? இப்போ எல்லாருக்குமே என்ன டவுட் அப்படின்னா, எந்த எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம்? ஓகேவா? இப்போ ரீசெண்டாக கேட்ட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, சார் நான் குரூப் 4க்கு தான் படிக்கிறேன், ஆனால் எனக்கு குரூப் 2லேயும் போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது, அதேமாதிரி குரூப் 1ம் படிக்கணும்னு நான் விரும்புகிறேன், சிலபஸ்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது, அப்போ நான் பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படி பண்ணும்போது குரூப் 4க்கு பாதிப்பு ஏற்படுமா, இல்லை குரூப் 2 ப்ரிப்பரேஷன் எதனா பாதிப்பு ஏற்படுமா? ஓகேவா? அதுவும் இதுவும் வேறையா அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ். அதுவும் புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 4 வேறு, குரூப் 2 வேறு, குரூப் 1 வேறு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாநிலம் இருக்காங்க. சரியா? ஸோ அதை கிளாரிஃபை பண்ணக்கூடிய வீடியோ பதிவு தான் அது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது நம்ம குரூப் 4 குரூப் 2 ஃபஸ்ட் அதை நம்ம பார்த்தோன்னா மேட்ச் பண்ணி பார்ப்போம். குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் ஒரு 5 to 6% தான் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் சொல்லணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். குரூப் 4 விட குரூப் 2 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். சில டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் இருக்கும், சில டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் மீதி கிட்டத்தட்ட 95% சிலபஸ் குரூப் 4ல் என்ன இருக்கோ அதே தான் குரூப் 2 இருக்க போகுது. நோ சேஞ்சஸ். ஓகே, என்ன அப்படின்னா இதை விட இது கொஞ்சம் ஆழமாக படிக்கணும். இப்போ குரூப் 4 நம்ம மேலோட்டமாக இப்போது குரூப் 4ஏ நம்ம ஆழமாக தான் படிக்க வேண்டிய அவசியம். அலசி ஆராய்ஞ்சி அலைஞ்சி ஓஞ்சி திரிஞ்சு மொத்த புக்கையும் கலெக்ட் பண்ணி, இப்போ தமிழ் கூட பார்த்தோன்னா ஏதோ ஒரு 16 புக்கோ 13 புக்கும், 16 புக்கு ஆரம்பிக்கும் போது 4 புக்கு ஆரம்பித்தா 8 ஆச்சு, 10 ஆச்சு, 12 ஆச்சு, 16 ஆயிடுச்சு. இப்போது எக்ஸாம் வரத்தோடு இன்னும் 20 புக்கு கண்டுபிடிச்சாங்க பொழுது. அந்த 20 புக்கு அலசி ஆராய்ச்சி படித்தா தான் குரூப் 4க்கு அப்படின்னும் போது. குரூப் 2க்கு அதே தான். குரூப் 2க்கு என்ன பண்ணால் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும், இன்னும் கொஞ்சம் ஆழமாக. அதை விட இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 20% டீப்பாக படித்தோம் அப்படின்னா அது குரூப் 2. சரியா? என்னென்னா குரூப் 4க்கு 10th முடிச்சா எலிஜிபிள், குரூப் 2 அப்படின்னும் போது டிகிரி, குரூப் 1க்கும் ND ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா வித்தவுட் அரியர் இருந்து கிளியர் பண்ணிதாலும் ஓகே தான். இப்போ எதுவும் அரியர் கூடாது, அரியர் இல்லாமல் நம்ம கிளியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம குரூப் 1 குரூப் 2 2 எக்ஸாமுக்கும் எலிஜிபிள். ஓகேவா? இப்போ எல்லாருக்குமே என்ன ஒரு டவுட் அப்படின்னா, சார் குரூப் 1 என்னுடைய ஒரு கனவாக இருக்குது. ஓகேவா? நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 குரூப் 1 டார்கெட் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஆனால் முன்னாடியே பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமும் குரூப் 4 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாமும் வருது. இப்போது ஒரே குழப்பமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. 3 எக்ஸாமுக்கு என்னால் உட்காந்து படிக்க முடியுமா, இல்லை நான் தனித்தனியாக படிக்கட்டுமா, முதல்ல குரூப் 4ல் படித்து வேலை வாங்கட்டுமா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ அதான் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, 3மே ஒரே ட்ராக் தான். ஓகே, 3 எக்ஸாமுமே சிமிலர்லி பார்த்தீங்கன்னா ஒரே ட்ராக் தான். இங்கே இந்திய அரசமைப்பின் தந்தை அம்பேத்கர்னா இதை தான் நீங்கள் 3 எக்ஸாம்லையும் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த ஆண்டு 1947 அதை தான் இந்த 3 எக்ஸாம்லையும் படிக்க போகிறீங்க. இப்போ 3 எக்ஸாம்லையும் படிக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே சேம் தான், பேட்டர்ன் மட்டும் தான் வேறு. இப்போ எக்ஸாம்பிள் குரூப் 1 அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ, குரூப் 2 அப்படின்னும் போது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், குரூப் 4 போது ஒன்லி 1 எக்ஸாம் மெயின் எக்ஸாம் மட்டும் தான். அந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் எதனா போதும். இந்த மாதிரியான விஷயந்தான். ஓகேவா? ஸோ நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் தான் படிக்க போகிறீங்க, இல்லை குரூப் 2 குரூப் 1 இந்த 3 எக்ஸாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆசை கனவு லட்சியம் அது அப்பாற்பட்ட விஷயம். ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் போக முடியும், எந்த எக்ஸாம் உங்களுடைய குறிக்கோள், எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க போகிறீன்றத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் குரூப் 4 தான் படிக்க போகிறேன், நான் குரூப் 2 தான் படிக்க போகிறேன், நான் குரூப் 1 தான் படிக்க போகிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலாம் ஒரு விளையாட்டு விளையாடும். ஓகேவா? அதாவது ஒரு 4-5 கல் இந்த கோலி விளையாடும் பார்த்தீங்களா? கோலி விளையாடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வட்டம் போட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா 4-5 கோலியை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஏனோத்தான் அடிப்பாங்க. அதாவது அந்த 10 கோலி சுற்றி வச்சுருக்கான்னு வச்சுங்க, 10 கோலியில் நம்ம எப்படியாச்சும் போடுவோம், ஏதாவது ஒரு கோலியாச்சும் அடிச்சிடும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஏனோத்தானு போடுவாங்க. கடைசியில் பார்த்தோன்னா அந்த ரவுண்டு கிட்ட கூட போகாது அந்த கோலி, பெரிய கோலி.
இதுவே இந்த 10 கோல் இருந்தாலும் தனக்கான கோலி ஒன்று தான்றத அதை மட்டும் குறிப்பாக தடிக்கிறவன் சில நேரங்களில் 2-3 கோலி கூட அடிச்சு வந்துடும். பார்த்துறீங்களா? ஓகே, அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அப்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் எத்தனை எக்ஸாம் இருக்கும், 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், எத்தனை எக்ஸாம் ஒன்றா வரட்டும், நமக்கான ஒரு எக்ஸாமை நம்ம கம்பல்சரி தேர்ந்தெடுத்துக்கணும். ஓகேவா? அப்போது நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க. ஒரு நிமிஷம். அப்போ நீங்கள் முடிவு பண்ணிடுங்க, நீங்கள் குரூப் 1 படிக்க போகிறீங்களா, குரூப் 2 குரூப் 4 எல்லா எக்ஸாம் படிக்கிறதுன்ற அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் ஏதாவது ஒரு எக்ஸாமை நோக்கி நம்ம பயணிக்கின்றது முக்கியமான விஷயம். அப்போ ஏதாவது ஒரு எக்ஸாமை நோக்கி பயணிக்கணுன்ற முடிவு எடுத்துக்கோங்க. அது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வாட் எவர் எது ஒன்றா இருக்கலாம். ஆனால் எனி ஒன் எக்ஸாமுக்கு உங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக நீங்கள் குரூப் 1 படிக்க வேணாம், குரூப் 4 படிக்க வேணாம், குரூப் 2 படிக்க வேணாம் நான் சொல்லலை. மற்ற எக்ஸாம் படிக்க வேணான்னு சொல்லலை. ஒரு எக்ஸாம் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கட்டும், உங்களுடைய லட்சியமாக இருக்கட்டும். ஓகேவா? மீதி 2 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா அதுக்கும் உங்களுடைய எஃபோர்ட்டை போடுங்க. ஆனால் நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட் உங்களுடைய டார்கெட் எக்ஸாமை பாதிக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 எக்ஸாமை டார்கெட் வைக்கிறீங்க. இது சார் நான் குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் சார் படிக்க போகிறேன் அப்படின்னும் போது, ஆனால் எனக்கு குரூப் 1 படிக்க ஆசை இருக்குது சார், இல்லை குரூப் 2 படிக்க ஆசை இருக்குது சார், அதுலேயும் நான் வேலைக்கு போக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். ஆனால் என்னென்னா, அப்படி நீங்கள் படிக்கும்போது அந்த படிக்கக்கூடிய நோட்ஸ் குரூப் 4 எக்ஸாமுக்கும் நீங்கள் உதவுகிற மாதிரியான நோட்ஸாக இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு வகையிலையும் நீங்களுடைய லட்சிய எக்ஸாமான குரூப் 4 எக்ஸாமுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு இருக்கணும். சில பேர் அதான் பண்ணுவாங்க. அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுடைய லட்சிய எக்ஸாம், ஒரு எக்ஸாம் குறிக்கோள்னா அந்த எக்ஸாமுக்கு எந்த பாதிப்பும் வராமல் நீங்கள் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் குரூப் 1 ட்ரை பண்ணுறீங்க, முடியாமல் போயிட்டாலும் குரூப் 2 இருக்குது, முடியாமல் போயிட்டாலும் குரூப் 4 இருக்குது. ஏதாவது ஒரு எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னா எதுவுமே நிற்காது. அதனால் ஒரு எக்ஸாம் உங்கள் லட்சியமாக வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாமுக்கு மற்ற எல்லா எக்ஸாம் படிங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மெயினாக வேலைக்கு போகணும்னு நினைக்கிற எக்ஸாம், வெறித்தனமாக உட்காந்து படிக்கிற எக்ஸாமுக்கு எந்த பாதிப்பும் படிக்கும்போது வரக்கூடாது. அந்த மாதிரி மற்ற எக்ஸாமுக்கு படிங்க, நோ ப்ராப்ளம். இன்னும் நீங்கள் பார்த்தா டீப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா 3 எக்ஸாம் கூட நீங்கள் படிக்கலாம். ஒரு ஐடியா இருக்குது. ஓகேவா? என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு 6 மாதம். செப்டம்பர் மாதம் எக்ஸாம் இருந்தாலும் ஜூன் மாதமே நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் 10ஆம் மாதம் தான் குரூப் 2 எக்ஸாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரூப் 4 எக்ஸாமும் குரூப் 2 எக்ஸாம் சேம் சிலபஸ் தான். குரூப் 2 எக்ஸாமில் நீங்கள் ஒரு 160க்கு மேலே நீங்கள் கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 4 வேலை இருக்குது. அதில் எந்த வித மாற்றுக்கிறதும் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் நம்ம 160க்கு மேலே மார்க்கை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டோட படிங்க. நீங்கள் 10th முடிச்சு, அது 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் கொஷின் பேப்பர் வாங்கி நீங்கள் போடுறதுல எந்த தப்பும் கிடையாது. அப்போ உங்கள் எக்ஸாம் குரூப் 4 குரூப் 2 வைங்க. குரூப் 2ல 160 வந்துச்சு அப்படின்னா நான் குரூப் 4 கிளியர் பண்ணிடுவேன். இல்லை 150க்கு மேலே வந்துச்சுன்னா என்ன தப்புன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ட்ரையல் எக்ஸாமாக இந்த குரூப் 2 எக்ஸாமை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாம்ன்றது 200 கொஷின் தான். அதுவும் 300 மார்க்கு தான். 175 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே, ஜென்ரல் நாலேஜ். ஓகேவா? மீதி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட், அதாவது 25 மேக்ஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது இது நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் குரூப் 4லையும் குரூப் 2லையும் ஒரு 100 கொஷின் பார்க்குறீங்களே, தமிழ் 100 தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 100 கொஷின், 75 மேக்ஸ் ஜிகே, 25 மேக்ஸ். அந்த 100 கொஷினை தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, எலாபரேட் பண்ணி 200 கொஷின் அவங்க கொடுக்குறாங்க. அதில் என்ன சிலபஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்தோன்னா கொஷின் கேட்டால் அது குரூப் 1. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக தான் நான் விளக்கலாம். அப்படின்னா எப்படி சொல்லலாம், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த ஆண்டு 1947. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த மாதம் அப்படின்னா ஆகஸ்ட் 1947. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த தேதி அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1947. இப்போது வெறும் ஆண்டை மட்டும் கேட்டால் குரூப் 4, மாதத்தோடு சேர்த்து கேட்டால் குரூப் 2, டேட்டையும் சேர்த்து கேட்டால் குரூப் 1. இப்போது இதில் கண்டென்ட் எதனா மாறிச்சா, சிலபஸ் என்ன மாறிச்சா, நோட்ஸ் என்ன மாறிச்சா? இல்லை, ஒரே நோட்ஸ் தான். அதில் ஆழமாக கேட்டால், ஓகே, ஆழமாக அழுத்தமாக கேட்டால் அது குரூப் 1, மீடியமாக கேட்டால் குரூப் 2, மேலோட்டமாக கேட்டால் குரூப் 4. அவ்வளோதான். ஸோ அப்போது 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஜிகேவை நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சார் நான் குரூப் 4 எக்ஸாம் தான் படிக்கிறேன், ஆனால் நான் குரூப் 1 எக்ஸாமும் ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதாவது என்னென்னா குரூப் 2 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நான் ஜிகே நல்லா பண்ணனா இல்லையானதை ஒரு செக் பண்ணிக்கிறேன் சார். அப்போது ஃபஸ்ட்டு இந்த 6 மாதம் நீங்கள் தமிழும் படிங்க,
ஓகே, அட் த சேம் டைம் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிகே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, கொஞ்சம் அவுட் ஆஃப் சோர்ஸு இன்டெப்த்தாக உட்காந்து இறங்கி படிக்க ஆரம்பிங்க. ஒரு டாப்பிக்னால இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா புக் சோர்ஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து படிங்க. புக் சோர்ஸ் அவுட் சோர்ஸ் நீங்கள் சேர்த்து படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எது நம்ம படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படின்னும் போது நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் படிக்க ஆரம்பித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரம்பத்தில் ஒரு 6 மாதத்துக்கு தமிழை விட மேக்ஸ் அண்டு ஜிகேக்கு அதிக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா மனப்பாடம் பண்ணக்கூடிய பகுதியெலாம் நிறைய இருக்கும்ல. ஓகே, ஏன்னா அது ஆரம்பத்துலேயே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான பகுதிகளை முதல்ல படிச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற பகுதியை வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். சரிங்களா? ஸோ அப்போது இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 மாதம் முதல் 6 மாதம் நீங்கள் தமிழும் படிக்க போகிறீங்க. ஆனால் அதோட எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறீங்க? ஜிகேக்கும் மேக்ஸுக்கும். அப்போது ஜிகேக்கும் மேக்ஸுக்கும் கொடுக்கும்போது அது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? குரூப் 1க்கு யூஸ் ஆகலாம். அதில் நீங்கள் வேலைக்கு போகலை நோ ப்ராப்ளம். அடுத்து குரூப் 2 எக்ஸாம். அப்போ குரூப் 2 எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் ஜிகேக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஜூன் டு செப்டம்பர் அக்டோபர் அடுத்து ஒரு 4 மாதம் இருக்குது. அந்த 4 மாதத்தில் தமிழ் நீங்கள் ஓரளவு படிச்சிருப்பீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்போது குரூப் 2ன்றது ஒரு குரூப் 4க்கு உண்டான ஒரு மாடல் எக்ஸாமாக கன்வெர்ட் பண்ணி எழுதுங்க. நான் குரூப் 4 தான் சார் டார்கெட், ஆனால் குரூப் 2 எக்ஸாம் ஒரு மாடல் எக்ஸாம் எழுதுறேன். ஓகே, அப்போது உங்கள் டார்கெட் என்ன பண்ண அப்படின்னா குரூப் 2 எக்ஸாம் வரத்துக்குள்ளே மொத்த குரூப் 4க்கான சிலபஸை முடிச்சிடணும். ஓகேவா? சரி, ஓகே. குரூப் 2 எழுதிட்டீங்க. குரூப் 2லையும் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு உங்களால் மார்க் எடுக்க முடியல அப்படின்னும் போது என்னென்ன தப்பு பண்ணீங்க, என்ன டாப்பிக் மிஸ் பண்ணீங்க, கொஸ்டின் எப்படி வந்துச்சு, நம்ம என்ன எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன டாப்பிக் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் நம்ம கவர் பண்ணாமல் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். அதை அனலைஸ் பண்ணி அந்த குரூப் 2 கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி அடுத்து இருக்கக்கூடிய அந்த 2 மாதத்தில் உங்களால் பக்காவாக குரூப் 4 எக்ஸாமுக்கு தயாராக முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போது இந்த இருக்கக்கூடிய இந்த 3 எக்ஸாமை உங்களுக்கான எக்ஸாமை மாற்றிக்கோங்க. இன்னும் நான் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் தான் உங்கள் டார்கெட்டா? குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னா குரூப் 1 மாடல் எக்ஸாம் 1, குரூப் 2 மாடல் எக்ஸாம் 2, குரூப் 3 மாடல் எக்ஸாம் 3. நீங்கள் இந்த வருஷம் 3 மாடல் எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்களுடைய டார்கெட் மாடல் எக்ஸாம் 3. அதுக்கு 2 ட்ரையல் எக்ஸாம் பார்க்க போகிறீங்க. 1 ஜிகே ட்ரையல், 1 ஓவரால் ட்ரையல். ஃபஸ்ட்டு ஜிகே ட்ரையல் வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் மாதம். ஓகே, மாடல் எக்ஸாம் 2 வந்து பார்த்தா அக்டோபர் மாதம். அப்புறம் 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக அனலைஸ் பண்ணி படிக்காட்டாவை படித்து ஃபுல் ஃபோக்கஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் மாடல் எக்ஸாம் 3 குரூப் 4 எக்ஸாமை உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியும். சரியா? ஸோ நான் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த எக்ஸாமுக்கு தான் படிங்கன்னு நான் சொல்ல வரல. ஓகே, நீங்கள் எந்த எக்ஸாமும் படிங்க. ஆனால் 2 விஷயம் மைண்ட் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நாம் எந்த எக்ஸாம் படிக்க போகிறோம், நம்மளுடைய டார்கெட் எது, நம்மளுடைய ஃபிக்ஸ் என்ன, நம்ம எந்த எக்ஸாமுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் மறக்கூடாது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்கும்போது நீங்கள் மற்ற எக்ஸாமுக்கு படிக்காமல் போங்க. ஆனால் ஒருபோதும் உங்களுடைய டார்கெட் எக்ஸாமுக்கு உண்டான நேரத்தை குறைக்கக்கூடாது. அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனில் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. இது ஃபஸ்ட் டார்கெட். 2வது விஷயம் என்ன அப்படின்னா மற்ற எக்ஸாம் படிக்கும்போது அதில் இந்த மெயின் எக்ஸாமுக்கு உண்டான கான்செப்டை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இப்போ குரூப் 1ல் வந்து ஒரு 30 டாபிக் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்தியன் பாலிட்டி எடுத்துக்கலாமே. இப்போ இந்தியன் பாலிட்டி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 50 டாபிக் இருக்குன்னு வச்சுக்கலாமே. குரூப் 4ல் வந்து ஒரு 40 டாபிக் இருக்குது. குரூப் 2ல் வந்து குரூப் 1ல் வந்து ஒரு 50 டாபிக் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் முதல்ல என்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னா இந்த குரூப் 4ல் கவர் ஆகக்கூடிய இந்த 40 டாபிக் எதெல்லாம் குரூப் 1ல் கவர் ஆகுன்றதை குறித்து அந்த 40 டாப்பிக்கை குரூப் 1 லெவலுக்கு ஃபஸ்ட்டு படிங்க. அப்படி படிச்சிட்டிங்க அது எதுக்கு யூஸ் ஆகும்? உங்களுக்கு குரூப் 2க்கு யூஸ் ஆகும், குரூப் 4க்கு யூஸ் ஆகும். ஸோ இது 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா 3 எக்ஸாமும் உங்களால் எந்த பயமும் இல்லாமல் எழுத முடியும். ஓகேவா? அந்த எக்ஸாமில் மார்க் எடுக்காமல் போனால் கூட அடுத்த எக்ஸாமில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்றதை தெரிஞ்சு அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு எழுதினீங்க போது அடுத்த தேர்வு கண்டிப்பாக அவங்களும் வெற்றி பெற முடியும். 2026 3 மாடல் எக்ஸாம். அதில் எந்த மாடல் வேணால் உங்களுக்கு வச்சுக்கோங்க, டார்கெட் வச்சுக்கோங்க. இது இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் குரூப் 2ல் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் முடித்த உடனே அடுத்த குரூப் 2 மெயின்ஸ் வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் முடிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக மெயின்ஸ் எழுதுறீங்க. அப்போ மெயின்ஸில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. குரூப் 2லையும் வேலை வாங்கலாம். ஓகே, முடியாது சார் என்னால் எப்படி சார் முடியும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எண்ணத்தை ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க. ஓகேவா? அதாவது உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரல, ரியாலிட்டியே சொல்கிறேன். ஓகேவா? இவன் எங்கடா வந்து குரூப் 4ல வேலைக்கு வாங்க போகிறான்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் ஒரு டாப் ரேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருப்பான்.
ஓகேவா? இங்கே எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் தவிடுபடி ஆகும், எல்லாருடைய கனவுகளும் நிறைவேறும். ஓகேவா? அந்த கனவுக்காக உழைக்கணும், அவ்வளோதான். உழைக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எதிர்க்க 3 எக்ஸாம் இருக்குது. அந்த 3 எக்ஸாமில் எந்த எக்ஸாமை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, எந்த எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண போகிறீன்றது உங்களுடைய சூஸிங்கில் தான் இருக்குது. ஓகேவா? தொடர்ந்து படிங்க. எந்த எக்ஸாம் படித்தாலும் நான் சொன்ன இந்த 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கும்போது எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக நம்பிக்கையோடு படிங்க. 3 எக்ஸாமையும் கூட உங்களால் அளிக்க முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.